Hello everyone, welcome back to Future Vision Study Center. Psychologyல 7th unit evaluation, educational evaluation அப்படின்ற டாபிக் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்னா என்ன, அசஸ்மெண்ட்னா என்ன, எவாலுவேஷன்னா என்ன, தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டெஸ்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எப்படி இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இதை பற்றி ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஓரலாக சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆன்கோயிங் எவாலுவேஷன் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் லேர்னிங். அதாவது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னா உருவாக்கும் மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றல் நடைமுறையில் தொடர்ச்சியாக நடைபெறும் மதிப்பீடு கற்றலை மேம்படுத்த பயன்படுகிறது. அதாவது தொடர்ச்சியாக கற்றல் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் டு இம்ப்ரூவிங் லேர்னிங் அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம், ஆன்கோயிங் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அந்த கற்றலை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது தான் கற்றல் நடைமுறையில் தொடர்ச்சியாக நடைபெறும் மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு அந்த சொல்கிற அந்த கண்டென்ட்டை உள்வாங்கி இருக்குது, நம்ம டெலிவர் பண்ணுற கண்டென்ட்டை அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்பிட்வீனில் நம்ம கொஷின்ஸ் கேட்குறோம் இல்லையா, அதுதான் ஆன்கோயிங் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறதுங்க. ஹெல்ப்ஸ் டயக்னஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். ஸோ இது மாணவர்களின் பலவீனங்கள் மற்றும் வலிமைகளை கண்டறிகிறது. இது நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மாரல் சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களுடைய அந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னும் என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டீச்சர் கிவ்ஸ் அ ஷார்ட் குவிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ சாப்டர் டு சி ஹவு வெல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டுட் த டாபிக். ஒரு ஆசிரியர் ஒரு அதிகாரத்தை முடித்ததும் மாணவர்கள் எவ்வளவு நன்றாக புரிந்துள்ளனர் என்பதை அறிய ஒரு சிறிய வினாத்தாளை வழங்குகிறார். ஓகேங்களா? அதுதான் இப்போ நான் சொன்னதே தான். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் கிளாஸில் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் 10 மினிட்ஸ் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட்டு. அது குவிஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிறிய வினாத்தாளை, அந்த வினாத்தாள் அப்படிங்கிறது கொஷின் பேப்பர் கட்டாயம் இருக்கணும்லாம் நெசசிட்டி இல்லைங்க. குவிஸ் மாதிரி கூட நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்து கண்டக்ட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த குவிஸ் ரிசல்ட்ஸ் த டீச்சர் ரிவைசஸ் த டாபிக் ஆர் ப்ரொவைட்ஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்ட்ரகிள்டு. வினாத்தாள் முடிவுகளின் அடிப்படையில் ஆசிரியர் தலைப்பை மீண்டும் விளக்கவோ அல்லது திறன் குறைந்த மாணவர்களுக்கு கூடுதல் உதவி அளிக்கவோ முடிவெடுக்கிறார். இப்போ நான் நடத்தின அந்த டாபிக் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த குவிஸ் டெஸ்ட்டோடைய அந்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ அந்த டீச்சர் அந்த டாப்பிக்கை மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு ரிவைஸ் பண்ணுமா, இல்லை எங்கே குழந்தைங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அந்த மாணவர்களுக்கு அதை கூடுதலாக உதவி அளிக்க வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு ஆசிரியர் எடுக்கணும். குறைந்த மாணவர்கள், அது திறன் குறைந்த ஸ்கில் கம்மியாக இருக்க குழந்தைங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் கம்மியாக இருக்குது அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை புரியல அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்லோ லேர்னராக இருக்குது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து என்ன மாதிரி அந்த குழந்தையோடைய அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் வேறு சில எக்ஸாம்பிள்ஸ், அதர் எக்ஸாம்பிள்ஸ், பிற எடுத்துக்காட்டுகள்: கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ், வகுப்பு விவாதங்கள், ஓரல் கொஷினிங், வாய்வழி கேள்விகள், தென் ஹோம் ஒர்க் செக்ஸ், வீட்டு பாடம் மதிப்பீடு, ப்ரீ ஃபீட்பேக், இணை கருத்து மதிப்பீடு. இப்போ ஒரு குரூப்பாக குழந்தைங்கள ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு குரூப்பாக நம்ம பிரித்து விட்டு அந்த குழந்தைங்களுக்குள்ளார அவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் லீட் பண்ண சொல்லி எந்த மாதிரியான ஃபீட்பேக் கிடைக்குது, மிஸ்ஸு சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாங்க, பியர் ஃபீட்பேக் கேட்டு மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஃபார்மேட்டிவ் அப்படின்னா உடனுக்குடனே நம்ம நடத்தின பாடத்தை எந்த அளவுக்கு குழந்தைங்க புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத ஆன்கோயிங் ப்ராசஸாக செஞ்சுட்டே இருக்கிறது தான் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது நிறைவு மதிப்பீடு. எவாலுவேஷன் அட் த எண்ட் ஆஃப் அ யூனிட் ஆர் கோர்ஸ் டு ஜட்ஜ் அச்சீவ்மெண்ட். ஒரு பாடத்தொகுப்பு முடிவில் மாணவர்கள் எட்டிய சாதனையை மதிப்பீடு செய்வதற்காக நடக்கும் மதிப்பீடு.
அதான் நம்ம ஒரு யூனிட்டு இல்லைனா வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸோட எண்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து அதில் சாதனை பண்ணியிருக்கு, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா a final examination conducted at the end of the academic term. ஒரு அந்த டேர்மும் முடியும் போது இப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, அதுக்கப்புறம் ஆனுவல், ஒரு சில ஸ்கூல்ஸில் ப்ரீ ஆனுவல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 4 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பிரித்தாங்கன்னா அந்த 4 மந்த்ஸில் என்ன மாதிரியான நம்ம பாடங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்குமோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேர்மோட எண்டில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வச்சு நம்ம அதை அசஸ் பண்ணுறோம். அடுத்து ஹாஃப் இயர்லி, அடுத்து ஆனுவல். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஒரு கோர்ஸோ இல்லது ஒரு டேர்மோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு கல்வி காலத்தின் முடிவில் நடத்தப்படும் இறுதி பரீட்சை. The results are used to promote students to the next level or award certificates. முடிவுகள் மாணவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தவோ அல்லது சான்றிதழ் வழங்கவோ பயன்படுகிறது. இப்போ நம்ம ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறோம், அடிஷ்னலாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்குறோம், இல்லைனா வந்து ஒரு டைப் ரைட்டிங் கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது அது எல்லாமே நம்ம ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணனா அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம், அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கங்க, அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுவே ஸ்கூல்ஸு, காலேஜஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க இல்லையா? இதுக்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன்ஸ், ஆண்டு தேர்வுகள், போர்டு எக்ஸாம்ஸ்னால் 10th, 11th, 12th கிரேட் எக்ஸாம்ஸ் எல்லாமே, பொது தேர்வுகள் 11ஆம் 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. சரிங்களா? எண்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட், பாடப்பகுதி அழகு தேர்வுகள், டேர்ம் எக்ஸாம்ஸ், காலாண்டு தேர்வுகள், இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நார்ம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய என்ஆர்டி, பாங்கு அடிப்படையிலான தேர்வு. ஓகேங்களா? கம்பேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் தட் ஆஃப் அதர்ஸ், மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் ஒப்பிடப்படும் தேர்வு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும், நீட்டு, ஜேஇ, இது எல்லாமே எல்லா போட்டித் தேர்வுகளும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். பாங்கு அடிப்படையிலான தேர்வு அப்படின்னா கம்பேர்ஸ், அதாவது மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் ஒப்பிடும்படி தேர்வு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணுறோங்க, கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே அடங்குமா அப்படின்னா இந்த மெயினாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து எஜுகேஷனுக்கு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்ன ஆகும்னா இன்க்ளூட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீட் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஜேஇனா அந்த மெயின்ஸ் முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு போகிறோம். அந்த கவுன்சிலிங் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா 0.5 கூட அவங்க வாங்கின மார்க்குக்கு டிஃப்ரென்சேஷன் வச்சு கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா ஒரு 197லேருந்து ஒரு 185 வரைக்கும் கட் ஆஃப் இருக்க குழந்தைங்க, அடுத்து செகண்ட் ரவுண்ட்னா 184லேருந்து 170க்கு மேலே, 160க்கு மேலே இருக்க குழந்தைங்க, அந்த மாதிரி அவங்க வாங்கின மார்க்கை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 0.5, 2, 3 கூட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு அந்த வேறுபாடை எடுத்து காட்டுறாங்க இல்லையா, எவாலுவேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய அசஸ்மெண்ட் அப்படி இருக்குது. அடுத்தது கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட், சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகோல் அடிப்படையிலான தேர்வு. மெஷர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் எ ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் கிரைட்டீரியா ஆர் லேர்னிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தரத்தின் அடிப்படையில் மாணவரின் கற்றல் அளக்கும். அதாவது மெஷர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் எ ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் எ கிரைட்டீரியா ஆர் லேர்னிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தரத்தின் அடிப்படையில் மாணவரின் கற்றலை அளக்குமா. ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியாவை வச்சு மெஷர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட், அதாவது எதற்கு அகெயின்ஸ்டாக பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறாங்கன்னா அந்த செட் ஆஃப் க்ரைட்டீரியா அல்லது அந்த லேர்னிங் ஸ்டாண்டர்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த மெஷர்ஸ் பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸை. அப்போ அந்த போர்டு எக்ஸாம் பாஸ் மார்க்ஸு 100க்கு 35, உதாரணம் தேர்ச்சி மதிப்பெண் அடிப்படையிலான தேர்வு, இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா பாஸ் ஃபெயிலு. இப்போ நம்ம பிஜிடிஆர்பியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 75% வாங்கிட்டா பாஸு. ஆனால் அதில் இருந்து யார் ஹையஸ்ட்டாக மார்க் வாங்குறாங்களோ அதில் என்ன பண்ணுறாங்கங்க, அந்த பர்சன்டேஜை கட் ஆஃபாக வச்சு இதுக்குள்ளார வரவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் இல்லைங்களா. ஓகே, அடுத்தது வந்து ஸ்காலிஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலிஸ்டிக் எவாலுவேஷன், கல்வி மற்றும் அக்கல்வி மதிப்பீடு. ஓகேங்களா? ஸ்காலிஸ்டிக் கல்வி சார்ந்த
அப்படின்னு அர்த்தம். ஸ்காலஸ்டிக் அப்படின்னா கல்வி சார்ந்த. ரிலேட்ஸ் டு அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத், சயின்ஸ், லாங்குவேஜஸ். பாட புத்தகங்களுடன் தொடர்புடைய தேர்வுகள், அதுதான் ஸ்காலஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த ஸ்காலஸ்டிக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி நான் ஸ்காலஸ்டிக் எவாலுவேஷன் அப்படிங்கிறத நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்காலஸ்டிக் டெஸ்ட்டில் வந்துட்டு ஸ்கூலில் அகாடமிக் வைஸ் நம்ம சப்ஜெக்ட்ஸ் மேத், சயின்ஸ், லாங்குவேஜஸ் இதுக்கு ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணப்படுறது ஸ்காலஸ்டிக் எவாலுவேஷன் அப்படிங்கிறது. நான் ஸ்காலஸ்டிக் அக்கல்வி சார்ந்த அப்படின்னா கவர்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். வாழ்க்கை திறன்கள், ஒழுக்கம், உடற்கல்வி போன்ற பாடத்துக்கு அப்பாற்பட்ட அம்சங்கள் இந்த நான் ஸ்காலஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கல்வி சார்ந்த எவாலுவேஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், சாதனை சோதனை. Achievement test. So measures how much student has learned in a subject. The achievement test எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா what has been, actually what has been learned by the student. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாடம் நடத்துறதுக்கப்புறம் ஒரு பாடத்தில் மாணவர் எவ்வளவு கற்றுள்ளார் என்பதை அளக்கும். ஓகே, இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கிளாஸில் வந்து பாடமெல்லாம் நடத்தி முடிக்கிறோம் இல்லையா? நடத்தி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம செய்வோம். ஓகேங்களா? இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கண்டக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? இதில் வந்து மாஸ்டரி ஆஃப் அ சப்ஜெக்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து கை தேர்ந்திருக்கு, ரொம்ப திறமையானவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த ஃபைனல் எக்ஸாம். ஓகே, a mathematics achievement test given after teaching the topic algebra. அல்ஜீப்ரா என்ற தலைப்பை கற்பித்த பிறகு நடத்தப்படும் கணித சாதனை சோதனை, அதுதான் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஓகேங்களா? அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது this test assesses how well students have mastered the concepts and procedures taught in algebra. இந்த சோதனை அல்ஜீப்ராவில் கற்பிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் செயல்முறைகளை மாணவர்கள் எவ்வளவு நன்கு புரிந்து உள்ளனர் என்பதை மதிப்பீடு செய்கிறது. ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க மாஸ்டரி அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஸ் சொல்லி கொடுத்த அந்த சம்ஸில் ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை, அந்த ப்ரொசீஜர்ஸை, ஸ்டெப்பு, ஃபார்முலாவை வந்து அப்ளிகபிள் பண்ணுறது, எந்த அளவுக்கு அதையெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து அதெல்லாம் அந்த கற்பிக்கப்பட்ட விதத்தை வச்சு பயன்படுத்தி அந்த கருத்துக்களை, செயல்முறைகளை எவ்வளோ நன்கு புரிந்திருக்காங்க அப்படின்னு மதிப்பிடுறதுக்கு தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்றாங்க. அதர் எக்ஸாம்பிள்ஸ், பிற எடுத்துக்காட்டுகள். யூனிட் டெஸ்ட் இன் சயின்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சாப்டர் எலக்ட்ரிசிட்டி. மின்சார அத்தியாயம் முடிந்த பிறகு நடத்தப்படும் அறிவியல் அழகு தேர்வு. ஆனுவல் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் லைக் இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி. ஆங்கிலம், வரலாறு அல்லது வேதியியல் போன்ற பாடங்களில் நடைபெறும் ஆண்டு தேர்வுகள். நேஷ்னல் லெவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் லைக் நாஸ் அப்படின்னா நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே. தேசிய அளவிலான அடைவு சோதனை, நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இதோட பர்பஸ் என்ன, அதாவது இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை நம்ம வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம், கண்டக்ட் பண்ண வேண்டிய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ். அதாவது குழந்தைங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்டோடைய லேர்னிங் அவுட்கம் எந்த அளவில் இருக்குது. சரிங்களா? என்ன பர்பஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் எவாலுவேட் எஃபெக்டிவ் டீச்சிங். ஓகேங்களா? அதாவது டீச்சிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸாக இருக்குது, மிஸ் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அந்த ஆசிரியனுடைய பங்கு அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கம்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸு. ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணுறோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படி எதுக்காக கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து
அந்த குழந்தைங்களுடைய ரியல் எபிலிட்டி என்னன்னு தெரியும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எந்த குழந்தை எந்த இடத்துல லேக் ஆகுறான், எந்த குழந்தை வந்து எந்த இடத்துல வந்துட்டு நல்லா அந்த விஷயத்த புரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரமோஷன் கொடுக்குறோம், கிரேட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டயக்னஸ் லேர்னிங் கேப்ஸு. ஓகேங்களா? அதாவது கண்டறிதல், கண்டுபிடிக்கிறோம் எங்கே வந்து குறை இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதிலேருந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமெடி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு அல்லது டீச்சர் மேடு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு டிசைன் பண்ணுறாங்கன்னா, மெஷர் ஹவு மச் எ லேர்னர் ஹேஸ் லேர்ன்ட் ஆர் அச்சீவ்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? பர்டிகுலர் ஏரியாவில் அந்த குழந்தை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம், டீச்சர் பாடம் அந்த கிளாஸில் நடத்தி முடித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த குழந்தை அதை வந்து உள்வாங்கியிருக்கான், அந்த எந்த அளவுக்கு வந்து அதை பயன்படுத்தி தன்னுடைய அந்த வாட் மீ சே எக்ஸ்போஷரை காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கண்டென்ட் பேஸ்டு டைரக்ட்லி ரிலேட்டட் டு த கரிக்குலம் ஆர் சிலபஸ், சொல்லிக் கொடுக்குற கரிக்குலம் அல்லது சிலபஸை டைரெக்டாக ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது சார்ந்தது. அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக இருக்கும். ஓகேங்களா? அலைன்டு வித் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸு. ஓகேவா? அதான் முன்னையே சொன்னேன், இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா ஸ்டாண்டர்டைஸ், நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரால் உருவாக்கப்படுறது, போர்டு எக்ஸாம்ஸு. அப்புறமா வந்து குவான்டிடேட்டிவாக இருக்கும், மார்க்கு, கிரேட்ஸ் எல்லாம், ஸ்கோரிங்லாம். டைம் பாண்டிங் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டட் அட் ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸ், அதாவது யூனிட் டெஸ்ட்டு, செமஸ்டர் எக்ஸாம், இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, கண்டறிதல் சோதனை அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக பயன்படுத்துகிறோம், இதனுடைய யூசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, used to identify specific learning difficulties or gaps. இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எதுக்காக நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸு, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த லேர்னிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அல்லது வீக்னஸ். ஓகேங்களா? டிஃபிகல்ட்டிஸ் ஆர் கேப்ஸ்னால் எந்த இடத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே. மாணவரின் கற்றல் சிக்கல்களை கண்டறிய பயன்படும் சோதனை. கண்டக்டட் பிஃபோர் டீச்சிங், பாடம் கற்பிக்கப்படும் முன் நடத்தப்படுகிறது. இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எப்போ நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடம் வந்து நடத்தாததுக்கு முன்னாடி இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, a teacher gives a diagnostic test in English grammar before starting the lesson on tenses to see if students understand verbs and sentence structure. ஆசிரியர் டென்சஸ் என்ற பாடத்தை கற்பிப்பதற்கு முன் வினைகள் மற்றும் வாக்கிய அமைப்பு பற்றி புரிதலை மதிப்பீடு செய்ய ஒரு ஆங்கில இலக்கண கண்டறிதல் சோதனையை நடத்துகிறார். ஓகே, இப்போ நான் டென்சஸ் பற்றி நடத்த போகிறேன் அப்படின்னா, நேற்று நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நாம் கிளாஸில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி மார்னிங் நீங்கள் என்ன பண்ணீங்க, ரெகுலராகவே வந்துட்டு டெய்லி மார்னிங் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணும், பதில் சொல்லும். ஓகேங்களா? அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிற விதம், இப்போ நேற்றுக்கு நடந்தது சொல்லணும் அப்படின்னா ஐ டிட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். காலையில் என்ன நடந்தது, ரெகுலராகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ வேக் அப் பை 7 o'clock அண்டு ஐ மேக் ரெடி ஃபார் கம்மிங் டு ஸ்கூலுக்கு வர்றதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டீச்சர் இஸ் டேக்கிங் கிளாஸ், வி ஆல் ஆர் லிசனிங். அந்த மாதிரி சொல்லும்போது அதுலேருந்து இப்படி தான் அந்த சென்டென்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ அந்த டென்சஸ் அப்படிங்கும்போது வேர்ப் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபல், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு டென்ஸ்லேருந்து இன்னொரு டென்ஸுக்கு வந்து இந்த வேர்போடைய அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முன்கூட்டியே அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேள்வி கேட்டு அந்த கேள்வி மூலிமா பதிலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டென்சஸ்க்கு போகிறாங்க. ஓகேங்களா? If students struggle with identifying verb forms, the teacher will revise those basics before teaching tenses. இப்போ அந்த குழந்தைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் வினைச்சொற்களின் வடிவங்களை அடையாளம் காண முடியாவிட்டால் ஆசிரியர் முதலில் அந்த அடிப்படைகளை மீண்டும் கற்பிப்பார். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோன்னா அதில் முக்கியமாக என்னென்ன எலமெண்ட்ஸுங்க இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும் இல்லைங்களா? ஸோ வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ண முடியாது.
அப்படி அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்ஷியலான மீனிங் தான் கொடுக்குமே ஒழிய ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் மீனிங்கை கொடுக்காது. அப்போ வேர்ப் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, இல்லை பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, இல்லை கண்டினியூவஸில் இருக்கா, இல்லை பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். வேர்போட ஃபார்ம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தைங்க வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ்னே என்னன்னே தெரியலன்னும் போது அதோடைய அந்த வேர்போட ஃபார்ம்ஸை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அடிப்படையிலான கற்பித்தலை நம்ம செஞ்சோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிற எடுத்துக்காட்டுகள்னு என்னென்னா, மேத் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் டு செக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பிஃபோர் டீச்சிங் டெசிமல்ஸு. தசம எண்கள் கற்பிப்பதற்கு முன் மாணவர்களின் சின்னம் மீதான புரிதலை மதிப்பீடு செய்ய கணித கண்டறிதல் சோதனை. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மேத்தில் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு ஃப்ராக்ஷன்ஸை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டெசிமல்ஸை டீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா 1/2, 1/3, 3/4ன்னு சொல்கிறத நம்ம டெசிமலில் என்ன பண்ணுவோம், 1.5, 1.4, 3.4 அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டெசிமல்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஓகே. A reading diagnostic test to assess phonics skills before beginning a reading program. வாசிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கும் முன் ஒலி அடிப்படைகள் ஃபோனிக்ஸ் பற்றிய திறன் மதிப்பீடு செய்ய வாசிப்பு கண்டறிதல் சோதனை. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, ஒரு ரீடிங் ப்ரோக்ராம் வந்து தொடங்க போகுது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ரீடிங் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கும்போது அந்த ஃபோனிக் ஸ்கில்ஸ் எனக்குள்ளார எப்படி இருக்குது, அந்த குழந்தைக்குள்ளார அடிப்படையான ஃபோனிக் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுறோம், மதிப்பீடு செய்கிறோம். அதுதான் வாசிப்பு கண்டறிதல் சோதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ரீடிங் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு. ஓகே. அடுத்து a science test to diagnose misconceptions about plant growth before starting a unit on biology. உயிரியல் தலைப்பை ஆரம்பிக்கும் முன் தாவர வளர்ச்சி குறித்து மாணவர்களுக்கு உள்ள தவறான நம்பிக்கைகளை கண்டறிய அறிவியல் தேர்வு. இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க என்ன நினைக்கும், மரத்தை பெருசாக பார்க்கும்போது அந்த மரம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தனக்குள்ளார ஒரு கற்பனையோடு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க குழந்தைங்க, அதோடைய உண்மைத்தன்மை தெரியாமல். அப்போ அந்த மரங்கிறது எப்பயுமே இப்படி இருக்காது, அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வளரும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணணுங்க, அந்த தவறான நம்பிக்கைகளை கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதுதான் சயின்ஸ் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா அதோட பர்பஸ் என்னங்க, ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அல்லது அதில் இருக்கக்கூடிய வீக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த லேர்னர் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க, எது வந்து அந்த லேர்னருக்கு தெரியல, எது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். நேரோ சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஆர் சப்ஸ்கில்ஸு. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், நேரோவாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக்ஸு சப்ஸ்கில்ஸை பற்றி மட்டும்தான் இதில் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டில். அதே மாதிரி ரெமெடியல் டீச்சிங் அப்படிங்கிறது எதை அட்ரஸ் பண்ணுதுன்னா, இண்டிவிஜுவல் லேர்னிங், அவங்களுடைய நீட்ஸு தேவைகளை பூர்த்தி பண்ண பயன்படுத்துது. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு சோதனை. A prognostic test is used to predicate a learner's future performance or success in a particular subject or skill. முன்னறிவிப்பு சோதனை என்பது ஒரு மாணவர் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் அல்லது திறனில் எவ்வாறு செயல்படுவார் என்பதை முன்னறிவிக்க பயன்படுத்தப்படும் சோதனை ஆகும். ஓகேங்களா? அப்போ ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னா, அந்த லேர்னரோடைய ஃபீச்சர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், சக்ஸஸ் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் அல்லது ஸ்கில்லில் வந்து அவன் எப்படி சக்ஸஸை அட்டைன் பண்ணுவான் அப்படிங்கிற ப்ரிடிக்ட் பண்ணுறது தாங்க வந்துட்டு இந்த ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் முன்னறிவிப்பு சோதனை என்பது ஒரு மாணவர் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் அல்லது திறனில் எவ்வாறு செயல்படுவார் என்பதை முன்னறிவிக்க பயன்படுத்தப்படும் சோதனையாகும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ் எப்படி இருக்குன்னு நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடும். இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபோர்காஸ்டிங் பொட்டென்ஷியல் அண்ட் பிளானிங் ஃபியூச்சர் லேர்னிங் பாத்ஸ். இது மாணவரின் திறன்களை முன்னறிந்து
எதிர்கால கற்றல் திட்டங்களை வகுக்க உதவுகிறது. அப்போ நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸு சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோர்காஸ்டிங் பொட்டென்ஷியல் முன்னறிந்த எதிர்காலத்தை வந்து கற்றல் திட்டங்களுக்கு நம்ம பயன்படுற மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு an English prognostic test conducted at the beginning of the academic year to predict how students will perform in language learning. ஸோ அப்போ இந்த அகடமிக் இயரோடைய பிகினிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது லாங்குவேஜ் லேர்னிங்கில் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இங்கிலீஷ் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. வெல் வெஸ்டாக இருக்காங்களா, கிராமரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்களா பண்ணுறாங்களான்ட்டு. அப்போ கல்வியாண்டு ஆரம்பத்தில் மாணவர்கள் மொழி கற்றலில் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை முன்னறியக்கூடிய முன்கூட்டிய மதிப்பீடு சோதனை நடைபெறுகிறது. அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு வந்து லாங்குவேஜில் எந்த அளவுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, அது எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு முன்னாடியே அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸாமின் பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணுறோங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மே பி குரூப்ட் இன்டு பேசிக், இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்ட் லெவல்ஸு. அங்கே வரக்கூடிய அந்த முடிவுகளின் அடிப்படையில் மாணவர்கள் அடிப்படை, இடைநிலை அல்லது மேம்பட்ட நிலைகளில் வகைப்படுத்தப்படலாம். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரொக்னாட்டிக் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க. பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் தெரியுது. மாணவர்கள் அடிப்படை, இடைநிலை அல்லது மேம்பட்ட நிலைகளில் வகைப்படுத்தப்படலாம். அப்போ ரொம்ப பேசிக் லேர்னிங் தான் தெரியும் அப்படின்றவங்க ஒரு கேட்டகரி, இன்டர்மீடியட்டில் ஒரு கேட்டகரி, அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க இன்னொரு கேட்டகரி. ஓகேங்களா? இதுக்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிற எடுத்துக்காட்டுகள். A prognostic test in mathematics to predicate which students will need necessary additional support in algebra. அல்ஜீப்ராவில் எந்த மாணவர்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படும் என்பதை முன்னறிய கணித முன்கூட்டிய மதிப்பீடு சோதனை நடைபெறுகிறது. ஓகேங்களா? அதுதான் கணித முன்கூட்டி, அதாவது ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னாலே முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தரதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறது. அவனுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு. லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட் யூஸ்டு டு ஃபோர்காஸ்ட் சக்ஸஸ் இன் ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங். வெளிநாட்டு மொழி கற்றலில் வெற்றி பெறும் திறனை முன்னறிவு மொழித்திறன் சோதனை. அதாவது லாங்குவேஜ் ஆப்டிடியூட் எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு, அவனுடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங்கில் வந்து ஃபோகாஸ் சக்ஸஸ். ஓகேங்களா? முன்கூட்டியே அவனுடைய சக்ஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அந்த கற்றலுடைய வெற்றி பெறும் திறனை வந்து முன்கூட்டியே ஆராய்ந்து பார்க்கறது தான் வந்துட்டு இந்த ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் லெவல் ஸ்கில் டெஸ்ட் ப்ரிடிக்டிங் வெதர் a student will succeed in a particular course or training. ஒரு குறிப்பிட்ட படிப்பில் மாணவர் வெற்றி பெறுவாரா என்பதை முன்னறிவு நுழைவு நிலை திறன் சோதனை. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். சரிங்களா? ப்ரிடிக்டிங் வெதர் ஸ்டூடெண்ட் வில் சக்சீட் இன் அ பர்டிகுலர் கோர்ஸ் ஆர் ட்ரைனிங். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நிறையா வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அவன் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், இது வரைக்கும் அவன் எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத வச்சு படிப்பில் மாணவர்களுடைய வெற்றி பெற வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நிர்ணயம் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதாவது நுழைவு நிலை திறன் சோதனை அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு. ஓகேங்களா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அட்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து சம்மேட்டிவ் எவாலுவேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் பார்த்துருக்கோங்க. அடுத்தது வந்து சம்மேட்டிவ் பார்த்தோம். ஓகேங்களா? சம்மேட்டிவ் எவாலுவேஷன் பார்த்தோம். சம்மேட்டிவ்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய என்ஆர்டி பார்த்துருக்கோம். தென் க்ரைட்டீரியன் ரெஃபரன்சஸ் டெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கம்பேர் விச் டெஸ்ட் கம்பேர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் தட் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து சிஆர்டியா இல்லை என்ஆர்டியா இல்லை சப்மேட்டிவா இல்லை அசர்டிவா அப்படின்னு ஃபார்மேட்டிவா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நம்ம வந்து புரிதலோட என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஸ்காலிஸ்டிக் அண்ட் நான் ஸ்காலிஸ்டிக் எவாலுவேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு. டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து என்ன இருக்குங்க, அதுக்கு உண்டான அந்த எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்லக்கூடிய சிசிஇ தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.